Hello friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல காரசாரமான நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு குழம்பு பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ கிங் கிராப் எடுத்திருக்கேன். கிங் கிராப் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறமா இதோட கால் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கிச்சன் சிசர்ஸ் வச்சு அந்த காலை வந்து லைட்டா கட் பண்ணிருக்கேன், கிராக் பண்ணிருக்கேன். அதனால மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கும். அதே மாதிரி நீங்களும் பெரிய கிராப் வச்சிருந்தீங்கன்னா லைட்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நண்டு குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்து இதை 1 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. நீங்கள் இதோட பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணுறீங்கன்னா வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு நறுக்குன வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இது 2 பச்சை மிளகாய், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் ஏற்கனவே மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுனால மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த தக்காளி எல்லாம் வேகிறதுக்காகவும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா பேஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிருங்க. இதுக்கு கூடவே ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிருங்க. இதை சேர்த்தே அரைச்சிருந்துருக்கலாம், ஆனால் நான் மறந்துட்டேன். அப்போ இப்போ நண்டுக்கு மசாலா தயாராகியாச்சு. இப்போ நம்ம நண்டு குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உடஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் வெங்காயத்தோட பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நண்டெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நண்டெல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த கிரேவியோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நண்டுக்குள்ள எல்லாம் நல்லா இறங்கும். இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ மூடி வச்சிடலாம். சின்ன சைஸ் நண்டா இருந்துச்சுன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இது வந்து பெரிய சைஸ் நண்டா இருக்கிறனால நான் ஒரு 15 நிமிஷம் மிதமான சூடுல வேக வைக்க போறேன். வாவ், நம்ம நண்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நண்டு நல்லா வெந்திருக்கு. உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா வாசனையா இருக்கு. இப்போ இதை இன்னும் வாசனையாக்குறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான காரசாரமான நண்டு குழம்பு தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.